எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நெய் வீட்டிலே காய்ச்சறது எப்படின்னு பார்க்கலாம். நான் 1/2 கிலோ அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். இது இப்போ எப்படி காய்ச்சறதுன்னு காமிக்கிறேன். முதல்ல நம்ம இந்த வெண்ணெய் நல்லா உருக்கிக்கிறோம். அதுக்கப்புறம் நான் ஸ்டேஜஸ் சொல்கிறேன். ஒரு ஸ்டேஜ் வரும்போது சொல்கிறேன். நம்ம எப்போ நெய் காய்ச்சும் போதும் இந்த மாதிரி பெரிய பாத்திரம் போட்டுக்கணும். இப்போ நான் 1/2 கிலோ வெண்ணெய் எடுத்திருக்கேன். ஆனால் நான் போட்டிருக்க பாத்திரம் ஒரு 2 லிட்டர் வரைக்கும் கொள்ளும். அந்த அளவுக்கு நான் பாத்திரம் எடுத்திருக்கேன். ஏன்னா இது நல்லா உருகிட்டக்கப்புறம் நெய் நல்லா மேலே பொங்கி வரும். அந்த அளவுக்கு நமக்கு ஸ்பேஸ் இருக்கணும். இல்லைன்னா அடுப்புலாம் வழிஞ்சிடும். அப்புறம் நமக்கு தான் வேலை ஜாஸ்தியாகிடும். அதுக்கப்புறம் நெய் காய்ச்சின உடனே பாத்திரத்துலேருந்து மாற்றிடணும். அதுக்கு ரெடியாக நம்ம ஒரு சைடில் ஒரு பவுலோ இல்லை எதில் ஊற்றி வைக்க போகிறோமோ அதோ அது மாதிரி எடுத்து வச்சுக்கணும். நான் இந்த பாத்திரத்தில் நெய் ஊற்றி வைப்பேன் எப்பயும். இந்த பாத்திரத்துலேருந்து ஆனால் டைரெக்டாக பேன்லேருந்து பாத்திரத்தில் ஊற்ற முடியாது. இந்த ஜாடியில் ரொம்ப வழியும். அதனால நான் இந்த மாதிரி ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு ஆறுன வாட்டி இந்த நெய் ஜாடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவேன். இப்போ எனக்கு இப்படி எல்லாம் அந்த வெண்ணெய் எல்லாம் ஃபுல்லாக உருகிடுச்சு. இப்போ நான் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தேன் இவ்வளோ நேரம். இந்த வெண்ணெய் உருகின உடனே நான் அதை ஒரு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டேன். இப்போ வந்து இந்த நல்லா ஓசை அடங்குற வரைக்கும் காய்ச்சணும். நல்லா இப்போ ஃபஸ்ட்டு நுரைக்கும். அப்புறம் அந்த நுரை எல்லாம் அடங்கும். நுரை அடங்கி இந்த நெய் தெளிவாக தெரியும் கீழே பாத்திரம் வரைக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம காய்ச்சிட்டு உடனே மாற்றிடணும். சூடான பாத்திரத்துல நெய்யை விட்டோம்னா நெய் இன்னும் முறிஞ்சு போயிடும். இன்னும் நிறைய காஞ்ச மாதிரி ஆகிடும், தீஞ்சு போயிடும். அதனால் எப்போ நெய் காய்ச்சினாலும் உடனே நம்ம சூடான பவுலில் பேனுக்குலேருந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கணும். இப்போ இந்த நெய் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிய ஆரம்பிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. முன்னாடி வந்து ரொம்ப ஒரு மாதிரி க்ளவுடியாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா தெளிவாக தெரியும் நெய். அப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். தேன் கலரில் இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த ஸ்டேஜில் எடுத்தால் நெய் கரெக்டாக வாசனையாக நல்லாயிருக்கும். நம்ம நெய் நல்லா காஞ்ச வாட்டி ஒரே ஒரு பிஞ்ச் வெந்தயமும் ஜீரகமும் போட போகிறோம். நம்ம கடையில் வாங்குகிற எல்லா நெய்யும் பார்த்திங்கன்னா 2 வருஷம் டேட் இருக்கும். எல்லாமே வந்து 2 வருஷம் கெட்டு போகாத மாதிரி எக்ஸ்பைரி டேட் வந்து 2 வருஷம் கொடுத்துருப்பாங்க. அது உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் காய்ச்சிற நெய்யோட வாசனை வராது. அதனால் நம்ம வீட்டிலே காய்ச்சணுன்னு ரொம்ப டைம் கன்சியூமும் கிடையாது. மொத்தமே 10 நிமிஷம் தான் ஆகும். நீங்கள் அடுப்பில் பேன் போட்டுட்டு நீங்கள் வேறு ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது சைடில் வச்சிட்டிங்கன்னா 10 நிமிஷத்தில் நமக்கு நெய் ரெடி ஆகிடும். 1/2 கிலோ வெண்ணெய். அதை வந்து 1/2 கிலோ வெண்ணெய் காய்ச்சறதுக்கு உங்களுக்கு 10 நிமிஷம் கரெக்டாக இருக்கும். அது உங்களுக்கு 1 மாதத்துக்கு நெய் வரும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சி யூஸ் பண்ணிங்கன்னா அந்த வாசனை உங்களுக்கே தெரியும். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு இதுக்கெல்லாம் நமக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வீட்டில் காய்ச்சணுன்னா. இப்போ இந்த மாதிரி சத்தம் வரும், சலசலப்பு. இந்த சலசலப்பு அடங்குற வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறோம். இப்போ அந்த சத்தம்லாம் சுத்தமாக அடங்கிடுச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறேன். இந்த மாதிரி இந்த நுரையெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கொஞ்சம் இந்த அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்திங்கன்னா உடனே அதெல்லாம் அடங்கி தெளிவாகிடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் காமிக்கிறேன். இப்போ இந்த நெய் நல்லா ரெடி ஆகிடுச்சு நமக்கு. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப எண்ணெய் கலரில் இல்லாமல் இது தேன் கலருக்கு கொஞ்சம் நடுவில் இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் இருக்கும். இப்போ இது நல்லா ஆறுன வாட்டி நான் இந்த இதுக்கு ஜாடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். அப்படி மாற்றும் போது நான் வடிக்கும் போதே இங்கே பாத்திரத்துலேருந்து இந்த இதில் ஊற்றும் போதே கொஞ்சம் கசண்டெல்லாம் நிறுத்திட்டு தான் ஊற்றுனேன். பாத்திரம் பாருங்கள் இப்படி இருக்குது. இந்த மாதிரி கசண்டெல்லாம் நிறுத்திட்டு தான் நான் ஊற்றிருக்கேன். இப்போ திருப்பி நம்ம அதில் மாற்றும் போது நான் இந்த ஃபில்டரை யூஸ் பண்ணி வடிகட்டிட்டு மாற்றிக்குவேன். 1/2 கிலோ பட்டர் காய்ச்சினது இவ்வளோ நெய் வந்திருக்கு. இந்த ஜாடி வந்து ஒரு 250 ml 300 ml வரைக்கும் பிடிக்கும். அது இல்லாமல் இந்த ஒரு கப்பில் எனக்கு ஒரு 100 ml இருக்கும். மொத்தம் இவ்வளோ நெய் வந்திருக்கு, 400 ml கிட்ட. நல்ல வாசனையாக டேஸ்டியான நெய் தயாராகிடுச்சு.
நெய் காய்ச்சின உடனே அந்த பாத்திரத்தை நீங்கள் இப்படி கழுவிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிட்டு வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்தில் நீங்கள் கழுவிட்டிங்கன்னா உங்களுக்கு பாத்திரம் கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே நீங்கள் அந்த பாத்திரத்தை போட்டுட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி அந்த நெய்யெல்லாம் உறைஞ்சி அந்த கசண்டெல்லாம் ஒட்டிட்டு உங்களுக்கு நிறைய வேலை தான் வாங்கும். உடனே கழுவிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.